திருச்சியில் காமராஜர் பெயரில் பிரம்மாண்ட நூலகம் உருவாகி வருகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் 2344 கோடியில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல், முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் திருச்சியில் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார். 236 கோடியில் அமைக்கப்பட்டு உள்ள காய்கறி அங்காடிக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். 276 கோடியே 95 லட்சம் மதிப்பீட்டில் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். 830 கோடியே 35 லட்சம் ரூபாயில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், திருச்சிக்கும் திராவிட தலைமகன்களுக்கும் நிறைய தொடர்பு உள்ளது. பெரியார் பிறந்தது ஈரோடு என்றாலும் அவர் மாளிகை கட்டி வாழ்ந்தது திருச்சி என கூறினார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது திருச்சியில்தான். தலைவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டியது நமது கடமை மட்டுமல்ல, சிறு நன்றி கடன். திருச்சி மாவட்டத்துக்கு திமுக ஆட்சியில் ஏராளமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன என கூறினார். பஹல்காம் சம்பவத்திலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் குண்டுவீச்சிலும் நமது சகோதர சகோதரிகள் பலியாகியுள்ளார்கள். அதற்காக பதிலடி கொடுக்கும் வகையில் தமது உயிரை துச்சமாக மதித்து எல்லையில் நமது இந்திய ராணுவ வீரர்கள் போராடி வருகிறார்கள். இறந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் நமது ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் இங்கு கூடியுள்ள அனைவரும் அமைதியாக ஒரு நிமிடம் எழுந்து நின்று நமது வீர வணக்கம் செலுத்திட வேண்டும் என்ற நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.